ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தர்லி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே குமாரனை கொடுத்திருக்கிறார். எதற்காக நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும்? அதோடு மட்டுமல்ல, தமது அன்பை தன்னுடைய குமாரனை கொடுத்து வெளிப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட அன்பை இந்த உலகத்துல பார்க்க முடியுதா? கிறிஸ்துமஸ் நாட்கள் என்று சொன்னாலே அந்த அன்பு, தேவனுடைய அன்பை நாம் இன்றைக்கு நினைவு கூறுகிற ஒரு நாட்கள் என்று நான் சொல்லுவேன். ஏனென்றால் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுக்கிறார். பலியாக தன்னையே கொடுக்கும்படியாகத்தான் இயேசு உலகத்திலே வந்தார். பொருளை கொடுத்து விடலாம், பணத்தை கூட கொடுக்கலாம், உதவிகள் செய்து விடலாம், அதையும் தாண்டி ஜீவனையே கொடுக்கும்படியாக வந்தார்னால் எவ்வளவு பெரிய அன்பு! இன்னைக்கு நாம் அதை நினைத்து பார்க்கிறோமா? இதோடு மட்டுமல்ல, நாமும் அவ்விதமாகவே அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய அன்பு பேசுவதில் மட்டுமே இருக்கக்கூடாது. நீ பேசும்போது சொல்லிவிடலாம், எல்லாம் பார்த்து சரி நான் செய்திருந்தேன், சரி நான் எவ்வளவோ வாக்குகள் கொடுக்கறாங்க, ப்ராமிஸ் பண்றாங்க. ஈஸி டு ப்ராமிஸ் பண்றது ரொம்ப ஈஸி. ஆனால் அந்த வார்த்தைகளை காப்பாற்றுவது அல்லது அதன்படி செய்வது இந்த நாட்களில் மிகவும் குறைந்து விட்டதே. எல்லோரும் வாக்கு கொடுத்தாங்க, ஏமாத்திட்டாங்க. செய்து கொடுக்கிறேன்னு சொன்னாங்க, இன்னைக்கு முடியாதுங்கிறாங்க, மறந்துட்டாங்க. இந்த வார்த்தைகளை தானே கேட்கிறோம். எங்கு பார்த்தாலும் பாதிப்புகள். மழையினாலே எல்லா பகுதிகளும், சென்னையை தான் சொன்னார்கள், சென்னைக்கு எப்பவுமே இப்படிதான் என்று சொல்லி, இதுவரை மழையினால் பாதிப்பு ஏற்படாத பகுதிகள் கூட பாதிப்புக்குள்ளாயிருக்கிறது. இவ்வளவோ பொருட்கள் இழந்து, பணத்தை இழந்து, சுகத்தை இழந்து தவிக்கிற கூட்டங்கள் பெருகி கொண்டிருக்கிற இந்த நாட்கள்ல முடிந்த உதவியை செய்யலாமே. நாம் என்ன நினைக்கிறோம்? நமக்கு எதுக்கு வம்புண்டு சொல்ல, முடிந்ததை அதை மற்றவர்கள் பார்க்கிற வண்ணமாக செய்யாதீர்கள். வலதுகை கொடுக்கிறதை இடதுகைக்கு தெரியக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பரலோகத்தின் தேவன் அதற்கு பிரதிபலனை கொடுப்பார். எடுத்து நாங்கள் அதை செய்கிறோம், இதை செய்கிறோம்னு பெரிய பெரிய போட்டோ போட்டீங்கன்னா ஒருவேளை மற்றவர்கள் பரவாயில்ல நல்லா செய்யறாங்கன்னு நினைச்சுக்கோங்க. ஆனா தேவனிடத்து இந்த பிரதிபலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது தேவனுக்கு தெரிந்தால் போதும். அவ்வளமாகவே செய்து பாருங்கள், நிச்சயமாகவே வெளியரங்கமாக உங்களுக்கு பிரதிபலனை கொடுப்பார். நீங்கள் டால்ஸ்டாயின் கதையை கேட்டிருப்பீங்க. ஈவான்ஸ் என்கிற ஏழை தொழிலாளி செருப்பு தைக்கிறது அவருடைய வேலை. அவர் ஆண்டவருக்கு பயந்த மனிதன். ஒரு நாள் காலையிலே வேதத்தை எடுத்து தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய உள்ளத்தில் ஒரு மெல்லிய குரல் கேட்டது. ஈவான்ஸ், நாளை நான் உன் வீட்டுக்கு வருகிறேன் என்று சொல்லி ஒரு சத்தம் கேட்டது. ஆண்டவர் பேசினாராம், நாளைக்கு நான் உன் வீட்டுக்கு வருவேன் சொல்லி. ஆனால் அதிகாலையில் அவர் எழுந்துட்டாராம். இயேசு வருவார் என்று சொல்லி அவளோடு கூட எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் ஒரு வயது முதிர்ந்தவர் அந்த பக்கமா, அவர் வீட்டுக்கு பக்கமா வருகிறார். ரொம்ப சோர்வாக இருந்தார், பசியோடு இருந்தார். ஆகாரத்தை அவருக்கு கொடுக்கிறார். ஒரு 2 அருமையான காலணிகளை அவருக்கு கொடுத்து அந்த ஸ்டெப்பலை போட்டு விட்டு போகும்படி அனுப்பி விடுகிறார். நேரம் வருது, மதிய நேரம். ஒரு பையனை ஒரு பாட்டியமா வரட்டிட்டே வராங்க. இவர் வீட்டுல வந்து அடைக்கலம் போகிறான். உடனே அவர் போய், என்னப்பா எதுக்குன்னு சொல்லும்போது அந்த பாட்டி அடிக்க வராங்கன்னா, ஆப்பிள் வித்துட்டு இருந்த அவன் திருடிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லும்போது அந்த பாட்டியம்மாவை அவர் பார்த்து பேசி, ஏமா அவனை அடிக்காதன்னு சொல்லி இந்த பையனை கூப்பிட்டு, நீ இப்படிலாம் திருடக்கூடாதுப்பா, அவனுக்கு பாட்டி மாதிரி, உனக்கு யாருமே இல்லை என்று சொல்லி நீ நினைக்காத, பாட்டி மாதிரி நீ கேட்டதா கொடுத்துருப்பாங்களே. அதோடு மட்டுமா அந்த பெரியவங்களையும் பார்த்து வேற மாதிரி நினைச்சுக்கோமா, இப்போ என்ன அதை செட்டில் பண்ணி அதற்கான பணத்தையும் கொடுத்து சமாதானப்படுத்தி அனுப்பி விடுகிறார். மாலை நேரமாகி விட்டது. இயேசு வருவார்னு காத்து கொண்டிருக்கிறார். அந்த வழியாக ஒரு பெண் வேதனையோடு கூட பசியோடு குளிரில் நடங்கிக் கொண்டு கையில ஒரு குழந்தை வைத்துக் கொண்டு அந்த வழியாக வந்து அவர் வீட்டு முன்னாடி நிற்கிறார். ஒரு மனம் உருகுகிறது. தன்னிடத்திலிருந்து ஆகாரத்தை கொடுத்து விடுகிறார். அதோடு மட்டுமல்ல, இரவிலே குளிரிலே அந்த பிள்ளையை வைத்து என்ன செய்வான்னு சொல்லி தன்னிடமிருந்த ஒரே சால்வையும் கொடுத்து அனுப்பி விடுகிறார். அப்புறம் படுக்கைக்கு போக ஆரம்பித்து விட்டார். இரவு நேரத்தில் ஆண்டவர் பேசுகிறார். எழுந்து உட்காருகிறார். இவான்ஸ், நான் 3 முறை உன் வீட்டுக்கு வந்தேன் என்று சொன்னாராம். ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஒரு முறை இந்த முதியவராக வந்தேன், நீ உதவி செய்தாய். அடுத்து ஒரு சிறு பையன், அடுத்து ஒரு பெண் ஒரு குழந்தை வைத்தது. இந்த உதவியெல்லாம் பார்த்து நான் பிரமித்து போனேன். அவர்களுக்கல்ல, எனக்கு தான் நீ செய்தாய். இந்த சிறியரில் நீ எதை செய்தாயோ அதை எனக்கு செஞ்சாப்பான்னு சொல்லிட்டு அவர் தட்டி கொடுத்து ஆசீர்வதிச்சுட்டு ஆண்டவர் போனாராம். யோசித்து பாருங்கள், கொடுக்கிறதுல எவ்வளவு மேன்மை இருக்கிறது. கொடுத்து பார்ப்போம். எவ்வளவு தேவையுள்ளவர்கள் இருக்கிறார்களே, எவ்வளவோ வாஞ்சியோடு உதவிகளை எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்களே. நம்மால் முடிந்ததை செய்வோம். பரலோகத்தின் தேவன் அதற்கு பிரதிபலனை கொடுப்பார். இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்யத்தக்கதாய்,
கொடுக்கத்தக்கதாய், அது நிமித்தம் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாய் மாறும்படியாய் நம்ம அர்ப்பணிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, நீர் உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசுவை எங்களுக்காக கொடுத்தீரப்பா. நீதிமான்களுக்காக அல்ல, பாவிகளுக்காக எங்களுக்காக கொடுத்து அவர் தன்னே பலியாய் சிலுவையிலே கொடுத்தாரப்பா. இந்த நாட்களிலும் தியாகமாய் கொடுத்த அந்த அன்பை நாங்கள் நினைவு கூறுகிறோம் அப்பா. நாங்கள் அதே அன்பை உடையவர்களாய் இன்னும் எத்தனையோ பேர் எவ்வளோ கஷ்டத்துல இருக்கிறாங்க, அவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாய், உதவி செய்யத்தக்கதாய், தூக்கி விடத்தக்கதாய், நன்மை செய்யத்தக்கதாய் எங்க இருதயம் மாறட்டும். உம்மை காண்பிக்க உதவி செய்யுங்க. இந்த நாட்களிலும் கூட எவ்வளோ தேவைகளோடு சுற்றிலும் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த பசியிலும் பட்டினியிலும் இழப்புகளிலும் கடந்து போற பிள்ளைகளை பார்க்கும் பொழுது நம்முடைய மனதுருக்கம் எங்களுக்குள்ளே கடந்து வரட்டும். நாங்கள் அவர்களுக்கு நன்மைகளை செய்ய கிருபை பாராட்டும். துதிகனமை எல்லாவற்றையும் நமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிதாவாகி தேவன் தன்னுடைய குமாரனே நமக்காக கொடுத்தார். நாம் நம்மால் இயன்றதை இந்த சிறியராகிய கஷ்டப்படுகிறவர்களுக்கு செய்வோம் என்று சொன்னால் அதற்கான பிரதிபலனை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.